Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், நிஃப்டி மிட் கேப் இதெல்லாம் வந்து இன்ட்ராடேக்காக எந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி 50லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிஃப்டி 50லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நம்ம டே சார்ட்லேருந்து வரலாம். டே சார்ட்டில் வந்து எங்கே எக்ஸாக்ட்லி ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ஒரு லோயரில் ஃபார்மேஷன் ஆகிட்டு ஜஸ்ட்டு இந்த கேண்டில் மட்டும் வந்து க்ரீன் கலராக உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதாவது நிஃப்டி 50ல் இந்த கேண்டில் மட்டும் உங்களுக்கு க்ரீன் கலராக வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதாவது புல் பேக். இப்போ இங்கே நம்ம எடுத்துடும் பை அப்படின்னு நம்ம டக்குன்னு எடுத்துட முடியாது. இங்கே பைக்கான வாய்ப்பு டக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் பிரேக் டவுன் இடம்ல இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையும். அப்போ என்ன ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நிஃப்டி 50ல் வந்து நம்ம ஒரு பிளான் என்ன அப்படின்னா, இங்கேருந்து நம்ம ஒரு அப்பர் சைட் ஸ்மால் குவான்டிட்டியை பண்ணி இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே, ஆனால் அதே டவுன் சைட் செட்டப் வந்துச்சு அப்படின்னா இந்த லோயர் சைட் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ அங்கே வந்து நீங்கள் நார்மல் குவான்டிட்டியை யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் அந்த இடத்துல. அப்போ 22,500 வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி ஷார்ட் சைடுக்கான ஒரு டார்கெட்டாக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அப்பர் சைடு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எங்கே சப்போர்ட் பிரேக் டவுன் இடம் அங்கே 23,400 23,400 வந்து ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆன இடம். இப்போ அந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ரெசிஸ்டன்ஸாகவும் அந்த இடத்துல ஒர்க்கர் ஆகிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்மால் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். அங்கேருந்து இப்போ நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வரலாம். 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எங்கே நம்ம எக்ஸாக்ட்லி பிரேக் டவுன் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் பிரேக் டவுன் என்ன இடம் இல்லை ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம 1 hour போயிடலாம். ஸோ 1 hourல பார்த்திங்க அப்படின்னா எங்கே வந்து பிரேக் டவுன் என்ன இடம், எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது இங்கே பாருங்கள். இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆன இடங்கள் இதெல்லாம் ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. இப்போ எந்த ஒரு ஹையும் இன்னும் ஸ்டில் பிரேக் பண்ணல. இந்த இடத்துல ஹை இருக்குது, இங்கே 2 ஹை இருக்குது. ஸோ 2 ஹையும் வந்து பிரேக் பண்ணல. ஒரு லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி தான் வந்து ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் மட்டும் ஒரு ரிகவர் மாதிரி ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க 1 hour டைம் ஃப்ரேமில். அப்போ என்ன ஆகுனா அகைன் வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரைஸ் ஒரு வேளை இங்கேருந்து லோ க்ரியேட் பண்ணி அகைன் ஒரு பிரேக் கொடுத்தா அப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்து மேலே மூவ் ஆகும். ஆனால் இந்த சிங்கிள் லெக்கில் மேலே அப்படியே கண்டினியூவாக மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் வெரி லோ. நீங்கள் எப்படியே ஒரு க்ளோசிங் கொடுத்துட்டு நம்ம இங்கேருந்து அப்படி பை எடுத்துலானா கிடையாது. அப்படின்னா திரும்ப கரெக்ஷன் வந்து தான் வந்து அகைன் ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே, ஆனால் லோயரில் ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு லோயரில் போகிறோம், இங்கே ஒரு நெக்லைன் கட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த லோ டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். 22,750 ஃபஸ்ட் லெவலும் 22,500 ரெண்டாவது லெவலில் நீங்கள் டார்கெட்டாக டிசைட் பண்ணலாம். ஆனால் லோயர் சைடில் அப்பர் சைடில் ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணுங்கள். அப்பர் சைடில் எங்கே சார் அதான் சொன்னேன் இல்லை, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே க்ளோசிங் கொடுக்குது, ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. அப்போ நம்ம பிரேக் அவுட்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 23,500 கிட்ட 20,400 to 500 ரேஞ்சில் அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி 50ல். இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூ தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நம்ம பேங்க் நிஃப்டிலையும் பார்த்துலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி பிளான் எடுக்கணும் அப்படின்னா, அதில் நம்ம டே சார்ட்லேருந்து வரலாம். டே சார்ட்டில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல உங்களுக்கு விருப்பப்படுறேன். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். இப்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஓகே, டெய்லி சார்ட்டில் ப்ரைஸ் எந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆன இடம் அது. அந்த பிரேக் டவுன் ஆன இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக அமையும். இந்த சப்போர்ட் இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆன இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக ஒர்க் ஆகிருக்கு. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் தான் நான் பண்ணியிருந்தேன். ஆனால் மேலே இந்த எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு. இந்த எஸ்எல் ட்ரிகர் ஆனதுனால இப்போ வந்து நமக்கு என்னென்னா கீழே வந்து 2 பாட்டம் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நெக்லைனாக மாறிடுச்சு. இப்போ ப்ரைஸு கீழே வந்துச்சு. ஸோ இப்போ நெக்லைனாக மாறி ப்ரைஸ் இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போது நம்ம இங்கேருந்து பை எடுக்கலாமா அப்படின்றது இங்கே டிசிஷன்னா இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துட்டு அப்புறம் 50,000 வந்து ரவுண்ட் நம்பர் அங்கே வந்து ஒர்க் ஆகும். இப்போ மேபி இந்த இதில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் ஓப்பனாக தெரியுது, பப்ளிக்காக தெரியுது அப்படின்னா அங்கே வந்து எல்லாம் நியூவாக புதுசாக ட்ராப்பில் மாட்டி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டாக லோயரில் ஃபார்மேஷன் கீழே வந்துச்சுன்னா எல்லாருடைய எஸ்எல் இங்கே தான் இருக்கும் இன் ஃபியூச்சர். அதாவது வரும் வாரங்கள்னு சொல்கிறேன். ஏன்னா டே சார்ட்னால இந்த மூமெண்ட் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப கவனமாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து 49,500 இதெல்லாம்
ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையும். அப்போ என்ன ஒன்று ப்ரைஸை நீங்கள் ஸ்மால் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு செட்டப்பில் பிரேக் அவுட்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ஸ்மால் குவான்டிட்டி நீங்கள் ஒரு 50 குவான்டிட்டியில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 குவான்டிட்டி மட்டும் அப்பர் சைட் பிளான் பண்ணுங்க. ஆனால் டவுன் சைடில் உங்களோட நார்மல் குவான்டிட்டி 50 நீங்கள் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். அப்போ உங்களோட ரிஸ்க் ரேஷியோ மணி மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து என்னுடைய வியூஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஸோ இது வந்து நிஃப்டி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸான இடம் இங்கேயே இருக்குது, ப்ரைஸ் இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் அப்பர் சைட் பிளான் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், ப்ரைஸ் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகணும் விடுங்க. அகைன் ஒரு பிரேக் அவுட் நடந்தால் நீங்கள் வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி இந்த இடத்துல டார்கெட்டை நீங்கள் புக் பண்ணிடலாம் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட. ஓகே, ஆனால் ஒருவேளை ப்ரைஸு இந்த கீழே இந்த லோ கட் ஆகிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா அகைன் என்ன ஆகும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக மாறும். 48,400 உங்களுக்கு டார்கெட்டாக மாறும். ஓகே, சரி, இப்போ நம்ம இன்ட்ரடே டைம் ஃப்ரேமுக்காக என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் அல்ல 15 மினிட்ஸ் பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கு இங்கே பாருங்கள். ப்ரைஸு ரிஜெக்ஷன் ஆச்சு, இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆச்சு, ரிகவர் பண்ணாங்க. அகைன் அதை மீன் ஃபால் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் இந்த லோ பிரேக் பண்ண முடியல. 48,800 பிரேக் டவுன் பண்ண முடியல. ஆனால் ப்ரைஸ் இந்த ரேஞ்சிலே தான் இருக்குது இன்னும், அதை கொஞ்சம் கவனிச்சுங்க. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சில் சொல்ல என்ன வேணா ப்ரைஸை அகைன் கொஞ்சம் கீழே வந்துடு இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு அப்பர் சைடு பிரேக் அவுட் கொடுத்தால் நீங்கள் வந்து மேலே 49,600 கிட்டே உங்களோட டார்கெட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். டவுன் சைட் நீங்கள் வந்து பிரேக் டவுன் பண்ணால் 48,400 நீங்கள் டார்கெட்டாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் டவுன் சைடில். ஓகே, இந்த ரேஞ்சுக்கு வெளியில் ப்ரைஸ் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இந்த சைட் டார்கெட் எதிர்பார்க்கலாம். இந்த ரேஞ்சுக்கு மேலே மூவ் ஆச்சுன்னா 49,600 நீங்கள் டார்கெட்டாக எதிர்பார்க்கலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய வியூஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி மிட் கேப் பார்க்கலாம். மிட் கேப்பில் என்ன மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா இதில் நம்ம சேம் டே சார்ட்லேருந்து வரலாம். டே சார்ட்லேருந்து வர சொல்ல ப்ரைஸ் எங்கே இருக்குதுன்றது ஒரு கிளியராக நமக்கு கன்ஃபர்மேஷன் தெரியும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் என்ன இடம், இது நிஃப்டி மிட் கேப்பில் இந்த சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் என்ன இடம். ஸோ பிரேக் டவுன் ஆகிருக்கு, இந்த இடத்துல வந்து திரும்ப ரீடெஸ்ட்காக மேலே மூவ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் சஜஷன் பண்ணுறது என்னென்னா இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு லோயில் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து அகைன் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் 20,000. ஸோ அதுவரையிலும் வந்து ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது நிஃப்டி மிட் கேப்பில். இதுக்கு மெயின் என்னென்னா இந்த ரேஞ்சுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்கும். சேம் நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன உங்களுக்கு சஜஷன் பண்ணணும், இந்த ரேஞ்சுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நீங்கள் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து நீங்கள் இந்த இடத்துல வந்து டார்கெட்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடும். ப்ளஸ் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் கனெக்ட் ஆகிட்டு கீழே வந்து கிட்டக்கிட்ட வரும். மேபி ப்ரைஸ் ஸ்லோ ஆச்சு இங்கே டச் ஆச்சுன்னா இங்கேயும் டச் ஆக சான்ஸ் இருக்குது. மொத்தத்தில் 20,000 வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி நீங்கள் டார்கெட்டாக எடுக்கலாம் நிஃப்டி மிட் கேப்பில். ரைட், சரி, சென்செக்ஸ்லையும் பார்த்துலாம் சார். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்லையும் அதே மாதிரி தான் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆகும். இந்த சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸு. ஸோ அகைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் 3 கனெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சென்செக்ஸ்லையும் நீங்கள் ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணி ட்ரேட் எடுத்தால் பெட்டராக இருக்கும். ஆனால் எப்போ உங்களுக்கு இந்த சைட் கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு வச்சிங்களேன் அகைன் வந்து டவுன் சைட் இந்த லோ பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ டவுன் சைடில் வந்து இந்த ப்ரீவியஸ் அது இன்றைக்கி 76,000 பிரேக் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னா ஷார்ட் சைடுக்கு வந்துடுங்க, அதில் நோ ப்ராப்ளம். நீங்கள் அங்கே வந்து திரும்ப விலை கம்மியாக கிடைக்குது நமக்கு வந்து இங்கேருந்து பை எடுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ராங். அப்போ இன்னொன்று பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தா நீங்கள் வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி அகைன் வந்து டார்கெட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.